இந்த தொகுப்பு ஒளிபரப்பாகும் போது அநேகமாக பிரதமர் நரேந்திர மோடி அட்லாண்டிக் பெருங்கடலையெல்லாம் தாண்டி தாய்நாடு திரும்பி கொண்டிருப்பார். தன்னுடைய இரு நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் 2 நாடுகளுக்கு, பிரான்ஸ் அமெரிக்கான்னு 2 நாடுகளுக்கு போனாலும் கூட உற்று கவனிக்கப்பட்டது அவருடைய அமெரிக்க விஜயம். இன்னைக்கு ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஈலான் மஸ்கை சந்தித்தார். ஈலான் மஸ்க் உலக பெரும் பணக்காரர், அமெரிக்க கோடீஸ்வரர். இன்னைக்கு ட்ரம்ப் அரசுல முக்கிய பொறுப்பு பெற்றிருக்கிறார். அமெரிக்க அரசியல் குறைக்கக்கூடிய பொறுப்பை ட்ரம்ப் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஈலான் மஸ்குக்கும் நரேந்திர மோடிக்கும் நீண்ட தொடர்பு இருக்கு. நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்திலேருந்து ஈலான் மஸ்கை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஈலான் மஸ்க் அவருடைய பழைய நண்பரை பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிட்டார். தன்னுடைய சின்ன பிள்ளை எக்ஸ் இவங்களெல்லாம் கூட்டிட்டு நரேந்திர மோடியை போய் பார்த்துருக்கிறார். அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அவருடைய ஸ்டார்லிங்க் இந்தியாவில் விஸ்தாரம் பண்ணுறதுக்கான முடிவில் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசப்பட்டிருக்கோம். விவேக் ராமசாமியை சந்தித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேக் ராமசாமி ட்ரம்ப்புடைய கட்சியை சேர்ந்தவர். ஜனாதிபதி தேர்தலில் கூட போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்தார். விவேக் ராமசாமி பாலக்காடை சேர்ந்தவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர், தமிழக பூர்வீகம், தமிழ் பூர்வீகம் கொண்டவர். விவேக் ராமசாமியும் கூட நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த முக்கியமான சந்திப்புகளை எல்லாம் முடித்துட்டு வெள்ளை மாளிகை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை ஆற தழிவு அன்பு காட்டி ட்ரம்ப் வரவேற்றிருக்கிறார். இதில் அன்பு பொழியப்பட்டது, பரஸ்பரம் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு நீண்ட நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் நமக்கு இந்தியாவுக்கு கிடைத்ததும் நிறைய, கிடைத்திருக்கக்கூடிய தலைவலியும் முக்கியமானது. கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்ப்போம். F-35 ரக விமானத்தெல்லாம் அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க சம்மதித்திருக்கிறது. இந்த F-35 ரக விமானங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளே வெகு சில. அந்த எலீட் லீக்ல இந்தியாவும் சேர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரேல் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, ஜப்பான் மாதிரி அமெரிக்காவுடைய கூட்டாளிகளுக்கு தான் கொடுக்கப்படக்கூடிய இந்த விமானம் இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் டெக்னாலஜி மாதிரியான பல விஷயங்கள்ல நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் சில அவங்க ஏத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம கேட்டதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா திகழ்ந்த முக்கியமானவர்கள்ல தஹாவூர் ராணா அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் எஸ்கேப் ஆகி தஞ்சம் புகுந்திருக்கிறார். அவரை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நெடுநாள் கோரிக்கை. சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் கூட அது நிறைவு பெற்று இந்த தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்க அமெரிக்கா சம்மதித்திருக்கிறது. இது 2 பேரும் ஸ்லாயித்து சொன்ன விஷயம். தீவிரவாத எதிர்ப்பில் 2 நாடுகளும் ரொம்ப முக்கியத்துவத்தோடு அணுகிறோம். அதனால தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரம்ப் அதை குறிப்பிட்டு சொன்னார். இராணுவ உபகரணங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கு அதிக அளவில் விற்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்ட பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாட்களில், மணி நேரங்களில் நமக்கு இன்னும் விரிவாக கிடைக்கும். F-35 ரக விமானங்கள் உட்பட நம்ம கேட்ட முக்கியமான அம்சங்கள் இதில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அது கணிக்கப்பட்ட விஷயம்தான். ட்ரேட், வர்த்தகத்தில் ரொம்ப கராரான பேர் வழி ட்ரம்ப். அதில் இந்தியாவுக்கு பாதகமான விஷயங்கள், இந்தியாவுக்கு மட்டுமல்ல அவருடைய நெருங்கிய கூட்டாளி தேசங்கள் உட்பட பல நாடுகளுக்கு பாதகமான நடவடிக்கைகளை அவர் எடுக்க போறாங்கிறது நம்மெல்லாம் அனுமானித்தது தான். இந்தியாவுக்கும் இந்த பாதகங்கள் வரும் அப்படின்னு கணித்தது தான். அதற்கு தயாராகவே இந்தியா இருந்தது. அதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலையும் கூட நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தை முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் சொல்லும் பொழுது, இந்தியா ரொம்ப அநியாயம் தொடர்ந்து செஞ்சு வருது, அமெரிக்க பொருட்களை எல்லாம் இந்தியாவுக்கு ஏற்றுமதியே செய்ய முடியல, அவங்க ஏகப்பட்ட சுங்க வரி விதிக்கிறாங்க, 30%, 40%, 75% அநியாயம் பண்ணிட்டு இருக்கு இந்தியா. நாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு கடந்த காலத்துல விதிக்கலை, பார்த்தீங்களா, இந்தியா எவ்வளவு அநியாயமா எங்களை நடத்துது அப்படின்னு புலம்பி தள்ள ஆரம்பிச்சா. அதனால ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அதாவது நீங்க எந்த அளவுக்கு எங்க பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு வரி விதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு நாங்க பதில் வரி விதிக்க போறோம். நீங்க கம்மியா விதிச்சா கம்மியா, ஜாஸ்தியா விதிச்சா ஜாஸ்தியா அப்படின்னு புதிய அணுகுமுறையை அவர் அறிவித்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் இந்திய அமெரிக்க வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சாதகமாகத்தான் இருந்தது. நம்ம வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா அந்த அனுகூலத்தை கொடுத்தது. அது மாறப்போகுது அப்படிங்கிறது
வெளிப்படையாக இருக்கு. இந்த டேரிஃபை நீங்கள் ஜாஸ்தியாக விதிக்கிறதுனால நாங்களும் உங்களுக்கு ஜாஸ்தியாக விதிக்க போகிறோம். நீங்கள் எங்கள்கிட்டேருந்து நிறைய பொருட்களை வாங்கணும். உங்கள் சந்தை அதை அனுமதிக்கிறது இல்லை. இந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது மாறணும். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்தோம், இனி பொறுக்க மாட்டோம். கோவிட்லாம் வந்துச்சுன்னு தயாளம் காட்டினோம், இனி இந்த தயாளெல்லாம் கிடையாது அப்படின்னு கராராக பேசியிருக்கிறார். இந்த ரியாலிட்டிக்கு இந்தியாவும் தயாராகி வந்தது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கின்றோம். நம்ம பட்ஜெட்ல கூட இதற்கு அமெரிக்காவுக்கு அவங்க கேட்கக்கூடிய சில அனுகூலங்களுக்கான அடிப்படைகள் எல்லாம் நம்ம விதிச்சிருக்கோம். சில சட்டங்களில் மாற்றங்கள் செஞ்சிருக்கோம். குறிப்பாக அவங்கள்ட்டேருந்து மின்சாரம் வாங்கிறதுக்கு, அணுசக்தி மின்சாரத்தை வாங்கிறதுக்கான சில ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பேசும்பொழுதும் கூட 2030 நம்ம இந்திய அமெரிக்க வர்த்தக உறவை ரெட்டிப்பாக்கி $300 பில்லியன் அளவுக்கு இந்த உறவை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது இன்னும் பேச்சுவார்த்தை கட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த உறவை மறுபார்வையை 2 தேசங்களும் செய்கின்றன. ட்ரம்ப் தன்னுடைய அண்டை தேசமான கனடா மேலே அதீதமான டாரிஃப்ஸை விதிச்சார், சைனா மேலே விதிச்சார், சிலதை ஹோல்ட் செஞ்சார், மெக்சிகோ மேலே செஞ்சார். யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் அமெரிக்காவோட நெருங்கிய ஆலைஸாக இருக்கக்கூடிய தேசங்கள். இவங்க மேலேயே இந்த கராரான நடவடிக்கையை காட்டுறவர் இந்தியாவையும் விட்டு வைக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஆனால் என்ன திசையில் போக போகுது இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு அப்படின்னு தெரியுது. ஆனால் இது பேச்சுவார்த்தை கட்டத்தில் தான் இருக்குது. ஒரு நியூ ட்ரேட் டீல் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய சவால்கள் இந்தியாவுக்கு இருக்க போகுது. நம்ம அங்கேருந்து அமெரிக்கா நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் கொடுக்க போகுது. அமெரிக்கா இன்னைக்கு தன்னிறைவு அடைந்திருக்கிறது ஆயில் அண்ட் கேஸில். இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகுது. நம்ம சில நாடுகள்லேருந்து குறைவான விலைக்கு வாங்குகிறோம். அமெரிக்காட்டேருந்து நமக்கு வாங்கும்போது அது எப்படி, இந்த விலையெல்லாம் எப்படி அவங்க மாற்றி அமைக்க போகிறாங்கிறத பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது போலவே ட்ரம்ப் கரார் காட்டி நமக்கு சவாலாகவே வர்த்தக உறவு அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. தட் இஸ் அ நியூ ரியாலிட்டி. ட்ரம்ப் உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய அணுகுமுறையை இந்தியா நட்பு நாடு என்றாலும் கூட காட்டாம அந்த கரார் நிலையை தான் எடுக்கிறார். பட் இந்த பேச்சுவார்த்தையில சில ஃபைனிஸ் ஏற்பட்டிருக்கும். நம்ம இதுக்கு தயாராக இருந்தோம். இந்த பேச்சுவார்த்தை மூலமாக மற்ற நாடுகள் மேல காட்டக்கூடிய கடுமைகளை ஒருவேளை குறைத்திருக்கலாம். இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு மிட்வே எட்டுறதுக்கு சில அடித்தளங்கள் இட்டிருக்கலாம். இந்த ராணுவம் நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் நம்ம வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம். அமெரிக்காவும் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருக்கிறது. ஏன்னா நம்முடைய ராணுவ தேவை கிட்டத்தட்ட 60% ரஷ்யாவிலிருந்து தான் வருகிறது. இது சோவியத் கால உறவு. இது நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலிருந்து கூடுதலாக வாங்கிட்டு இருக்கோம். நமக்கு பைடன் நிர்வாகத்தில் நம்ம கேட்ட சில விஷயங்கள்லாம் அவங்க தராமல் இருந்தாங்க. அதை இன்னைக்கு ட்ரம்ப் நம்மளுடைய தேவைகளை உணர்ந்து கொடுக்குறார் அப்படிங்கிறது பார்க்கணும். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விஷயம் சொன்னார் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில். நீங்கள் மேகா அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகேன். இதை டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் சொன்ன ஸ்லோகம். இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்த போதும் கூட அவருடைய இலக்காக தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் மீகா அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்கோம், மேக் இந்தியா கிரேட் அகெயின். இது ரெண்டும் ஒத்து போகுது. மேகாவும் மீகாவும் சேர்ந்தா மெகா ஒத்துழைப்பாக மாறும் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்ல அதை ரொம்ப ரசித்து சிலாகித்தார். இருவரும் தேசியவாதிகள், அவர்களுடைய தேசத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள். இதில் ஒற்றுமைக்கான கூறுகள் இருந்தாலும் கூட இதில் ட்ரேட் மாதிரியான ஃப்ரிக்ஷனாக 2 பேரும் வரக்கூடிய நாட்களில் எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் சில தர்மசங்கடமான கேள்விகளும் கூட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அதானி பற்றி 2 பேரும் பேசினீங்களா அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது, ஏன்னா அதானிக்கு சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அதெல்லாம் பற்றி பேசினீங்களான்னு கேட்கும்போது ட்ரம்ப் மோதியை தர்ம சங்கடப்படுத்தலை. நரேந்திர மோடி அதை ரொம்ப லாபமாக கையாண்டார். நாங்கள் வசுதைவ குடும்பங்கிற ஒரு கொள்கையை கொண்டவங்க, உலகமே எங்களுக்கு உறவு, எல்லாருமே எங்களுக்கு உறவு தான், இந்தியாவில் எல்லாருமே என்னுடைய உறவு தான், அதனால் தனிநபர்கள்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இமிக்ரேஷன் இது ஒரு பெரிய சவாலாக நமக்கு ட்ரம்ப் ஆட்சியில் எழுந்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். H1B விசா, இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய H1B விசா எல்லாம் பற்றி பேசப்பட்டிருக்கும். ஆனால் அது ஜாயின்ட் கம்யூனிட்டியில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். முக்கியமாக இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ், சட்டவிரோதமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அங்கே குடிபெயர்ந்திருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸை சொந்த தேசங்களுக்கு திருப்புறதுங்கிறது ட்ரம்ப்புடைய செயலாக கொள்கையாக மாறி இருக்கு. ஒரு 104 சட்டவிரோத குடியேறிகளை அவர் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார். இது பற்றி பேசப்பட்டதான ட்ரம்ப் கிட்ட கேட்கும்பொழுது பிரதமரும் கூட நான் இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார். எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் சட்டவிரோதமாக குடியேறினா அதை ஏற்றுக்க முடியாது. நாங்களும் அதை
ஊக்குவிக்க மாட்டோம். இந்தியர்கள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டவங்க சட்டவிரோதமாக குடியேறிந்தால் அவங்கள நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறதுக்கு தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் இதில் வந்து அதை மேலோட்டமாக பார்த்தா இப்படி தெரியும். ஆனால் இது வந்து ஒரு ராக்கெட் மாதிரியே நடக்குது. இதில் சில மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. சில பேர் அவங்கள வந்து சட்டவிரோதமாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாமல் ஏமாற்றி கூட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அணுகணும் அப்படின்னு அவர் வந்து ராஜதந்திர ரீதியாக அணுகினார். இதில் சர்வதேச விவகாரங்களும் கூட பேசப்பட்டிருக்கு. அது பேச்சுவார்த்தையிலே வெளிப்பட்டது. பத்திரிகையாளர்கள்லாம் நரேந்திர மோடிட்டு கேட்கும்போது, நீங்கள் இந்த யுக்ரைன் ரஷ்யா விவகாரத்தெலாம் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிறீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களேலாம் சொல்லும் போது, நாங்கள் நியூட்ரலாக இல்லை, அமைதியின் பக்கம் இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது புதின் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறது வந்து இது வந்து போருக்கான காலம் இல்லை, இது அமைதிக்கான காலம், இதை நாங்கள் வலியுறுத்துறோம்னு சொல்ல ட்ரம்ப் தன்னுடைய செயல்பாட்டை விளக்கினார். அவங்க வந்து யுக்ரைன் வந்து நாட்டோவில் சேரணுங்கிறதெல்லாம் ஆகிற கதை இல்லை, அப்படியேதான் நினைச்சதுனால தான் இந்த போரே வந்திருக்கு, இந்த போர் நிற்கணும், நான் வந்து புத்தினோட பேசியிருக்கேன், விரைவில் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும்னு நம்பலாம், நேட்டோவில் அவங்க சேர்றதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். போர் நிற்கணும் அப்படின்னு தான் நம்முடைய இன்ட்ரெஸ்ட், இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் கூட. எங்கே போர் நடந்தாலும் அது சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும், நம்முடைய பொருளாதாரத்தையும் பாதிக்குங்கிறதுனால போர் நிற்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் மாதிரி ஒரு சிறந்த மனிதர் கிடையாதுன்னு ட்ரம்ப் நரேந்திர மோடியை பாராட்ட, நான்லாம் வந்தேனே, அகமதாபாத் வந்தேனே, நம்ம ரெண்டு பேரும் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை திறந்தோமே, மீண்டும் வர விரும்புகிறேன்னு சொல்ல உங்களை இந்திய மக்கள் விரும்புகிறாங்க, நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வாங்க, இந்த அன்பெல்லாம் வெளிப்பட்டதை பார்த்தோம். நம்ம ஏற்கனவே முந்தைய தொகுப்புகளில் சொன்னது போல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் தான் இருக்கு. அவர் ஒரு சில உலகத் தலைவர்களையே அழைத்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கக்கூடிய உலகத் தலைவர்களில் அவர் பர்சனலாக கெமிஸ்ட்ரி வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான். கூட்டாளி தேசங்கள்லாம் நிறைய இருந்தாலும் கூட, கனடாலாம் பக்கத்து தேசம், நெருங்கிய கூட்டாளி, அவங்களெல்லாம் முதல்ல கூப்பிடலை, பிரிட்டனை கூப்பிடலை, ஐரோப்பிய தேசங்களை கூப்பிடல, இவங்கெல்லாம் நெருங்கிய கூட்டாளிகள், ஆலைஸ். இந்தியா வந்து யாரோடையும் கூட்டாளியாக இருக்காது. நம்ம வந்து நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் பார்ட்னர்ஸாக ஒத்த கருத்துக்களின் அடிப்படையில் இருப்போம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படிங்கிறது அலையன்ஸ் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஸோ இப்படி தொடர்ந்து ஆலைஸை கூட்டு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், ஏற்கனவே அவர் அழைத்திருக்கிறவங்க இஸ்ரேல் பிரதமர், ஜப்பான் பிரதமர், ஜார்டன் மன்னர், அந்த வரிசையில் நரேந்திர மோடியும் அழைத்திருக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு இந்த உறவுக்கும் தனிப்பட்ட உறவுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனால் அதே வேளையில் அவர் ஒரு டிரான்சாக்ஷனல் பர்சன், ஒரு பிஸ்னஸ் மேன். அதனால கராராக அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயங்களை நட்பான தேசங்களில் கூட கேட்டு பெறவர். இப்போ ஜார்டன் மன்னர்லாம் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளி. ஆனால் வந்து அவருடைய காசா பிளானுக்கு காசா மக்கள்லாம் எடுத்துக்கோங்கன்னு தொடர்ந்து கரார் காட்டுறார். அவர் வந்து நண்பர்கள், கூட்டாளிகள் இப்படிலாம் வித்தியாசமே பார்க்கறது இல்லை. எல்லார் மேலேயும் தனக்கு அனுகூலமான விஷயங்களை கராராக கேட்டு பெறணும்னு நினைக்கிறார். அப்படித்தான் வர்த்தக மாதிரியான விஷயத்துல இந்தியாவுக்கும் கரார் காட்டியிருக்கிறார். அதுல நமக்கு சவால்கள் இருக்கு. அதை வந்து சவால்களை வாய்ப்பா மாத்துறதுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்திய ராஜதந்திரிகள்லாம் தொடர்ந்து பணியாற்றி வர்றாங்க. இதை எப்படி அணுக போறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பல வகைகளில் இனிப்பான விஷயங்கள், நம்ம கேட்ட விஷயங்கள், கேட்காத நல்ல விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்த சவால்கள் எல்லாம் வந்திருக்கு. இதில் அல்வாவும் கிடைச்சிருக்கு, சக்கரை பொங்கலும் கிடைச்சிருக்கு, பாகற்காய் துவையலும் கிடைச்சிருக்கு, எல்லாமே சேர்ந்துருக்கு. டிப்ளமாசிங்கிறது அதுதான். எல்லாமே எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் இனிமையாக இருக்கிறது. எல்லா தேசங்களும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அட்வான்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க, நாம உட்பட. இதில் சவால்கள், சங்கடங்கள், நல்வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ரெண்டு தலைவர்களுக்கும் இடையே ஒரு ஸ்மூத்தாக போயிருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக போயிருக்கு. நம்ம வந்து கோல்டு வார் காலத்துலலாம் இன்னும் சொல்ல போனால் 1999 வரைக்கும் அமெரிக்கா நமக்கு பாதகமான நடவடிக்கைகளை, பாகிஸ்தானுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து பாதகமான நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. அந்த உறவு மாற தொடங்கி இன்னைக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாயிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சிகளே நமக்கு உணர்த்தும். பட் அதில் புதிய எதிர்பாராத சவால்களும், இது வரைக்கும் நம்ம சந்திக்காத சவால்களும் வந்திருக்கு. பட் சவால்களை எதிர்கொண்டு தானே ஆகணும். சைனா பற்றி ரெண்டு தலைவர்களும் ரொம்ப கவனமாக கையாண்டாங்க. நமது பத்திரிகையாளர்கள்லாம் திருப்பியும் சைனா ஒரு பொது த்ரெட் ஆச்சு அப்படின்னு ரெண்டு தலைவர்கள்ட்டையும் கேட்க, ரெண்டு பேருமே அதை வந்து த்ரெட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணல. அஃப்கோர்ஸ் அது பேசப்பட்டிருக்கும். அந்த குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வலுப்படுத்துறதை பற்றி பேசினாங்க. இந்த குவாட் அப்படிங்கிறது அமெரிக்கா, இந்தியா,
ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு அதனது உச்சி மாநாடு விரைவில் நடக்க இருக்கிறது. இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய காரணங்கள் வெளிப்படையாக பலனாலும் கூட முக்கியமாக சைனாவை எதிர்கொள்கிறது தான். அந்த உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. அதற்கு ட்ரம்ப் வரப்போகிறார். அடுத்தடுத்த சந்திப்புகள் நடக்க போகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியத்துவத்தோடு முடிந்திருக்கிறது. அடுத்து என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் சொல்லும். எல்லாம் கலந்த ஒரு சந்திப்பாக அமைந்தது இரண்டு நண்பர்களுக்கு இடையான இந்த சந்திப்பு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.